இறையச்சம் மட்டும் இல்லை என்றால் இந்த மார்க்கமே இல்லை. ஒரு மனிதனுக்கு இறையச்சம் இல்லைன்னு சொன்னா இஸ்லாம் சொல்லக்கூடிய இத்தனை அறிவுரைகளும் அவருக்கு பயன் தரப் போவதில்லை. திருமுறை குர்ஆனிலே 6000க்கு மேற்பட்ட வசனங்கள் உண்டு, 114 சூறாக்கள் உண்டு. இந்த சூரா யாருக்கு பயனளிக்கும்? குர்ஆனில் உள்ள அறிவுரைகள் யாருக்கு துணை புரியும் என்று சொன்னால், இறையச்சம் இருந்தால்தான் இஸ்லாம் அவருக்கு, இந்த குர்ஆன் அவருக்கு வழிகாட்டும். அதை அல்லாஹ்வே சொல்கின்றான், ஹுதல்லில் முத்தகீன், அலிஃப் லாம் மீம், ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல்லில் முத்தகீன். இது வேதம், இதில் எந்த ஐயப்பாடும் இல்லை, எந்த சந்தேகமும் இல்லை. இறையச்சம் உடையோருக்கு, முத்தகீன்களுக்கு இந்த குர்ஆன் வழிகாட்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். குர்ஆனை படிக்கக்கூடிய அனைவருக்கும் குர்ஆன் வழிகாட்டாது. யார் இறையச்சத்தோடு இந்த குர்ஆனை படிக்கின்றார்களோ அவர்களுக்கு தான் வழிகாட்டும். نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فقال نبينا صلى الله عليه وسلم ان اصدق الحديث كتاب الله واحسن الهدي هدي محمد وشر الامور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடிய முஸ்லிம்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே நன்மைகளை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும், தீமைகளை விட்டு விலகி நிற்க வேண்டும் என்பதற்காக பல அறிவுரைகளை இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. என்னதான் அறிவுரைகள் சொல்லப்பட்டாலும் மனிதன் என்கின்ற பலகீனத்தின் காரணத்தினால் அந்த தீமைகளின் பக்கம் மனிதன் தள்ளப்படுகின்றான். நன்மைகளை செய்வதை விட்டும் ஷைத்தானால் அவன் தடுக்கப்படுகின்றான். இது மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய நேரத்திலே நமது நிலையை சீராக்கிக் கொள்வதற்காக நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் அதிகம் நடைபெற வேண்டும் என்பதையும், தீமையான காரியங்களை விட்டு நாம் விலக வேண்டும் என்பதையும் அல்லாஹ்விடத்திலே நாம் முறையிட வேண்டும். அதற்கு பலவிதமான துஆக்களை, பிரார்த்தனைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்தார்கள். திருமறை குர்ஆனின் வாயிலாக அல்லாஹ் நமக்கு சொல்லி தருகின்றான். ஏராளமான துஆக்கள் உண்டு. மனிதனுடைய உள்ளங்கள் அல்லாஹ்வுடைய 2 விரல்களுக்கு மத்தியிலே இருக்கின்றன. இன்னல் குலூப பைன இஸ்பஐன். மனிதனுடைய உள்ளங்கள் அல்லாஹ்வுடைய 2 விரல்களுக்கு மத்தியிலே இருக்கின்றன. நுகல்லிபு மா ஷாஅ. அவன் நாடியவாறு புரட்டி விடுவான். எனவே நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிய வேண்டும். யா முகல்லிபல் குலூப் சபித் கல்பி அலா தீனிக். உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, எனது உள்ளத்தை உனது மார்க்கத்தில் நீ நிலை பெறச் செய்வாயாக என்று பிரார்த்தனை புரிய வேண்டும். இது ஒரு பிரார்த்தனை. இது மாதிரியான ஏராளமான துஆக்களை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகின்றது. அந்த துஆக்களை அறிந்து கொண்டு அதிகமாக நம்முடைய வாழ்க்கையிலே ஓதக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். எல்லா இறை தூதர்களும் பிரார்த்தனைகளை நிறைவாக செய்திருக்கின்றார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே
அவர்களுக்கு போர் கடமையாக்கப்படுகின்றது. போருக்கு செல்லக்கூடிய நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிகின்றார்கள். ரப்பனா அஃப்ரிக் அலைனா சபரன் வஸப்பித் அக்தாமனா வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். இறைவா, எங்களுடைய பாதங்களை நீ களத்திலே நீ நிலைப்படுத்து, எங்களின் மீது சகிப்புத்தன்மையை ஊற்று, எதிரிகளுக்கு எதிராக எங்களுக்கு உதவி செய் என்றெல்லாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிந்தார்கள். மூசா நபி அவர்கள் நபித்துவம் பெற்று ஃபிரௌனை சந்திக்குமாறு அல்லாஹ் சொன்ன நேரத்தில் இறுதியாக அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து விட்டு தான் ஃபிரௌனை பார்க்க சென்றார்கள். இறைவா, என்னுடைய உள்ளத்தை நீ லேசாக்கு, என் ஆவில் உள்ள முடிச்சுக்களை நீ அவிழ்த்து விடு. அழகான பிரார்த்தனை. நீங்க பார்க்கலாம், சூரத்து தாஹாவிலே இடம்பெறக்கூடிய பிரார்த்தனை. மூசா நபி அவங்க அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிகின்றார்கள். என்னுடைய உள்ளத்தை நீ விரிவாக்கு, எலீக்கு சதுரி எல்லா என்தலிக்கு லிசானி என்று முதல்ல சொல்றாங்க. என்னுடைய உள்ளம் நெருக்கடிக்கு உள்ளாகும், எனது நாவும் பேசுவதற்கு இயலாது என்றெல்லாம் அல்லாஹ்விடத்திலே முறையிட்டார்கள் முதலிலே. பிறகு அவர்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் இறைவன் அவர்களுக்கு தந்து பிரச்சாரத்திற்கு செல்லுங்கள் என்று சொன்ன போது, கால ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி வஜஅல் லி வஸீரம் மின் அஹ்லி ஹாரூன அஹி உஷ்துது பிஹி அஸ்ரி வ அஷ்ரிகு ஃபி அம்ரி கை நுஸப்பிஹக கஸீரா வ நذ்குரக கஸீரா இன்னக குன்த பினா பஸீரா. இது முக்கியமான ஒரு பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனை செய்த பிறகுதான் மூசா நபி அவர்கள் ஃபிரௌனை பார்க்க போகின்றார்கள். இறைவா, என்னுடைய காரியத்தை நீ எளிதாக்கு, என் உள்ளத்தை நீ விரிவாக்கு, என் நாவில் உள்ள முடிச்சுக்களை நீ அவிழ்த்து விடு, இந்த பணிகளை என்னுடைய சகோதரர் ஹாரூனை என்னோடு கூட்டாக்கு என்ற அழகான பிரார்த்தனைகளோடு தான் அவர்கள் அந்த களத்தை நோக்கி சென்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ரு போருக்கு முதல் தினத்திலே எதிரிகள் எல்லாம் முற்றுகையிட்டு விட்டார்கள், களத்துக்கு வந்து விட்டார்கள், விடிந்தால் போர். அது மாதிரியான ஒரு சூழ்நிலையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஒரு பிரார்த்தனை வரலாற்றிலே இடம்பெறுகின்றது. இறைவா, இந்த முஸ்லிம்கள் அழிந்து போய்விட்டால், லா துஅபது, உன்னை வணங்குவதற்கு எந்த மக்களும் இருக்க மாட்டார்கள் என்று அழுது அழுது அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிந்த விஷயங்கள்லாம் வரலாற்றில் பார்க்கின்றோம். அப்ப நபிமார்களுடைய வாழ்க்கையிலே பல விஷயங்கள் நம்ம எடுத்து பார்த்தால் பிரார்த்தனையிலே அவர்கள் நிறைவாக அல்லாஹ்விடத்திலே செய்திருக்கின்றார்கள். பிரார்த்தனை என்பது ஒவ்வொரு நபருக்கும் ஒரு விதமான தேவை இருக்கும், அதை கேட்பது என்பது வேறு. அது அல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக நமக்கு போதித்த பல பிரார்த்தனைகள் இருக்கின்றன. அதிலே சஹீஹ் முஸ்லிமிலே இடம்பெற்ற ஒரு முக்கியமான பிரார்த்தனையை நாம் பார்க்கின்றோம். நிறைய வாசகங்களை ஒன்றிணைத்து அவர்கள் பிரார்த்தனை செய்கின்றார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் அஜ்ஸி வல் கஸலி வல் புஹ்லி வல் ஜுப்னி வல் ஹரமி வ அஸாபில் கப்ரி அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா வ ஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் இல்மின் லா யன்ஃபஉ வ மின் கல்பின் லா யக்ஷஉ வமின் நஃப்ஸின் லா தஸ்பஉ வமின் தஅவத்தின் லா யுஸ்தஜாபு லஹா. ஒரு கொஞ்சம் பெரிய பிரார்த்தனை. இதனுடைய அர்த்தத்தை நாம் எடுத்து பார்த்தால் அவ்வளவு விஷயங்களை உள்ளடக்கி இருக்கின்றார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் அஜ்ஸி வல் கஸல். அஜ்ஸி என்று சொன்னால் இயலாமை. இறைவா, இயலாமையை விட்டு நான் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன். சோம்பேறித்தனத்தை விட்டு உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகின்றேன். கோழைத்தனத்தை விட்டு உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகின்றேன். தள்ளாமையில் இருந்து பாதுகாவல் தேடுகின்றேன். கபருடைய வேதனையை விட்டு உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகின்றேன். எத்தனை விஷயங்களை சேர்க்கிறாங்க பாருங்க. ஒரு மனிதனுக்கு எதையெல்லாம் பிரச்சனைகளாக இருக்குமோ அவை அனைத்தையும் சேர்த்து சொல்ல துஆ அடிக்கிறாங்க. இயலாமையை விட்டு, கஞ்சத்தனத்தை விட்டு, கோழைத்தனத்தை விட்டு, தள்ளாமையை விட்டு, கபருடைய வேதனையை விட்டு உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன். அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா. இறைவா, என்னுடைய உள்ளத்திற்கு நீ தக்வாவை கொடு, இறையச்சத்தை கொடு. வ ஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா. அந்த உள்ளத்தை நீ தூய்மைப்படுத்து.
அதை தூய்மைப்படுத்தக்கூடியவனிலே நீதான் சிறந்தவனாக இருக்கின்றாய். அந்த வலியுகா மௌலாக, நீதான் அந்த அந்த உள்ளங்களுடைய காவலனாக இருக்கின்றாய், உரிமையாளனாக இருக்கின்றாய் என்று பிரார்த்தனை புரிகின்றார்கள். அடுத்து பிரார்த்தனை புரிகின்றார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது மின் இல்மின் லா யன்ஃபஉ, இறைவா பயனளிக்காத கல்வியை விட்டு நான் உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன். வமின் கல்பின் லா யக்ஷஉ, இறைவனை அஞ்சாத உள்ளத்தை விட்டு, தக்குவா இல்லாத உள்ளத்தை விட்டு உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன். வமின் நஃப்ஸின் லா தஷ்பஉ, நிறைவடையாத உள்ளத்தை விட்டு உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகின்றேன். வமின் தஅவத்தின் லா யுஸ்தஜாபு லஹா, ஏற்கப்படாத பிரார்த்தனையை விட்டு உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன். இவ்வளவு விஷயங்களை தொகுத்து ஒரே துஆவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கின்றார்கள். இதுல பாருங்க, எல்லாமே உள்ளடங்கி இருக்கு, நிறைய விஷயங்கள் உள்ளடங்கி இருக்கிறது. சில விஷயங்களை பாசிட்டிவா அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, ஏவா எனக்கு இதை கொடு, இன்னொரு விஷயங்களை கொடு என்று கேட்கிற மாதிரியாகவும் இருக்கு. சில விஷயங்களை சுட்டி காட்டி இதை விட்டு உண்டு பாதுகாவல் அல்லது நீ செய்ய வச்சிடாத, அது தீமையில என்னை விளைவித்து விடாதே என்று பல விஷயங்களை உள்ளடக்கி அழகான ஒரு துஆவை நபிகள் நமக்கு கற்றுத்தர்றாங்க. முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட செய்தி. நாம் இதை மனப்பாடம் செய்து அவ்வப்போது ஓதக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். இதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு பல நன்மைகளை தர வேண்டும். இதில் உள்ள விஷயங்களை நாம் உற்று கவனிக்கக்கூடிய நேரத்தில் நிறைய விஷயங்கள் உள்ளடங்கி இருக்குதுங்க. ஒன்று ரெண்டு தான் நம்ம சொல்ல முடியும். எல்லாவற்றையும் விளக்குவதற்கு ஒரு ஜும்மா என்பது ஏற்ற நேரம் அல்ல என்பதால் இதில் இந்த துஆவிலே இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை மாத்திரம் நாம் இங்கு கவனப்படுத்தி பார்க்க இருக்கின்றோம். இல்ல என்ன கேட்கிறாங்க அவர்கள், இயலாமையை விட்டு உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன். ஒரு மனிதனுக்கு நன்மையான காரியங்கள் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் பல நேரங்களிலே தோன்றும். பாவம் செய்ய வேண்டும் என்று எந்த மனிதனும் விரும்ப மாட்டான், செய்வான், அது வேறு. அதை மனோஇச்சை அடிப்படையில் செய்வான், அந்த தீமையை நோக்கி அவன் தள்ளப்படுவான், அது காரணங்கள் இருக்கலாம். ஆனா எல்லா மனிதனுக்கும் உள்ளத்திலே இருக்கக்கூடிய ஒரு நிலை என்னன்னா, நம்ம தப்பு செய்யக்கூடாது, நம்ம பாவமான காரியங்கள் செய்யக்கூடாது, நன்மைகளை அதிகமா செய்யணும், மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் எல்லோருக்கும் உண்டு. அப்ப அங்கு தடையாக இருப்பது எதுனா இயலாமை தான். ஷைத்தான் இருக்கின்றானே, ஷைத்தானுடைய வேலை என்னன்னா, அவன் பிசிக்கலாக நம்ம தடுக்க முடியாது. ஒரு விஷயத்தை நம்ம செய்யும் போது அவனை பிடிச்சி கட்டி போட்டுவானா ஷைத்தான். ஒரு நன்மையான காரியத்தை செய்ய நினைக்கிறோம், ஒரு ஏழைக்கு செல்வத்தை கொடுப்பதற்காக கையை தூக்கி காசை கொடுக்க போறோம், கையை பிடிச்சி ஷைத்தான் இருப்பான், இழுக்க மாட்டான், அவனுக்கு அந்த ஆற்றல் கொடுக்கப்படவில்லை. ஆனால் உள்ளத்திலே நமக்கு சில எண்ணங்களை அவன் ஏற்படுத்துவான். நீ இப்ப இதை கொடுக்கணுமா, இப்ப கொடுக்கறதுனால அவனுக்கு ஏதாவது பயன் இருக்குதா, இந்த காசு வேற வாய்க்கு உனக்கு யூஸ் ஆகுமே என்று கெட்ட விஷயங்களை உள்ளத்துல போடுவான். இது மாதிரியான பல காரணங்களால் நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும் என்று நம்ம நினைத்தாலும் கூட இயலாமை என்கின்ற ஒன்று நம்மை தடுத்து கொண்டே இருக்கும். இந்த இயலாமை என்பது ஒரு பெரிய பிரச்சனை. நபிகளாருடைய காலத்துல கூட நம்ம பார்க்கின்றோம், சஹாபாக்கள் கூட சில நேரத்திலே இந்த மாதிரியான இயலாமைக்கு உட்பட்டு இருக்கின்றார்கள். நாம் உதாரணத்துக்கு சொல்றதாக இருந்தால், கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய சம்பவம் தபூக் போர்ல நடைபெற்ற சம்பவம். பொதுவாக பயான்கள்ல பல பேச்சாளர்களும் அந்த சம்பவத்தை குறிப்பிட்டு தங்களுடைய பேச்சை அமைத்துக் கொள்வதுண்டு. தபூக் போர் நடக்கக்கூடிய ஒரு நேரம். பொதுவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருடைய ரகசியங்களை வெளிப்படுத்த மாட்டார்கள். ஒரு போர் என்று சொன்னால் அதற்கு பல வியூகங்கள், ஸ்ட்ராட்டஜிகளை வகுப்பாங்க. எந்த நேரத்தில் புறப்படுவது, எத்தனை பேர் புறப்படுவது, எப்படி எப்படி கிளம்புறது என்ற திட்டங்கள் ரசூலுல்லாஹ்விடத்தில் இருக்கும். அதை மக்களிடத்திலே வெளிப்படுத்த மாட்டார்கள். அந்த நேரத்துல மட்டும்தான் வெளிப்படுத்துவாங்க. ஏன்னா அந்த செய்தி எதிரிகளுக்கு போகக்கூடாது. விளையாட்டை சொன்னா கூட எதிரிகளுக்கு போயிருமா இல்லையா, அதனால அந்த விஷயங்களை மறைச்சு வச்சுக்குவாங்க. இந்த தபூக் போர் நடந்த நேரத்திலே பல விஷயங்கள்ல வெளியில சொல்றாங்க, இப்படிதான் நம்ம கிளம்புறோம், இந்த நேரத்துல கிளம்புறோம் என்று எல்லா விஷயமும் சொல்லப்படுது. காரணம் என்னன்னு சொன்னா, தபூக் போர் நடைபெற்ற காலம் ரொம்ப கஷ்டமான ஒரு காலம். அஸ்ஸாஅத்துல் உஸ்ரா என்றே அதற்கு ஒரு பெயர் உண்டு. அஸ்ஸாஅத்துல் உஸ்ரா என்று சொன்னால் கஷ்ட கால போர். ரொம்ப சிரமமான ஒரு நேரத்தில் நடைபெற்ற போர்க்களங்கள்ல தபூக் போர் ஒன்று. முதல்ல என்னன்னு பார்த்தா தூரம், மதீனாவிலே இருந்து தபூக் என்பது தொலை தூரத்தில் இருக்கிறது. ரொம்ப தூரம் பயணப்பட்டு போகணும், அங்கு ஒரு களைப்பு ஏற்படும், அந்த களைப்பை பொருட்படுத்தாமல் களத்தில் நின்று போராட வேண்டும். இன்னும் ஒன்று, கடுமையான வெப்பம் நிறைந்த காலகட்டம்,
ரொம்ப வெயில் அடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அது பயணம் என்பது ரொம்ப கஷ்டமான ஒன்று. இதனால ரசூலுல்லாஹ் வெளிப்படையாகவே அந்த விஷயத்தை சொல்லி மக்களை தயாராகுமாறு சொல்லிவிட்டார்கள். எல்லா சஹாபாக்களும் தயாராகக்கூடிய நேரத்திலே கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட ஒரு சஹாபி இருந்தார், மிகச் சிறந்த ஒரு நபித்தோழர். இவர் என்ன செய்யறாருன்னா, இயலாமை, அதாவது போக வேண்டும் என்று அவருக்கு விருப்பம் இருக்கு, ரெடியா தான் இருந்தார். ஆனா என்ன என்ன நடக்கிறது, பார்த்துக்கிருவோம், மெதுவா போய் சேர்ந்துக்கிருவோம், நம்மகிட்ட வேகமா ஓடக்கூடிய வாகனம் இருக்குதே, மத்தவங்க எல்லாம் முன்னாடி போகட்டும், பின்னாடி வேகமா போய் நம்ம ஜாயின் பண்ணிக்கிருவோம் என்ற எண்ணத்திலே இவர் கொஞ்சம் பின்தங்குகிறார். நேரம் ஆகிறது, அப்படியே ஆகி கடைசியில அந்த போர்க்களத்துக்கு போகாமல் இவர் பின்தங்கி விடுகின்றார். கடைசியில ரசூலுல்லாஹ் அவர்களுடைய வருகைக்கு பிறகு நீண்ட சம்பவம் நான் உங்களுக்கு சுருக்கத்தை சொல்கிறேன். ரசூலுல்லாஹ் வந்த பிறகு, போர்லாம் முடிச்சு வந்த பிறகுதான் ரசூலுல்லாஹ்ட்ட போய் இவர் நடந்த உண்மையை சொல்கிறார். பிறகு அல்லாஹ்விடத்தில் சட்டம் சொல்லப்பட்டு 50 தினங்கள் அவர்கள் ஒதுக்கி வைக்கப்படுகின்றார்கள், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது. 50 நாட்களுக்கு பிறகு அவர்களை மன்னித்து அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்று வரக்கூடிய செய்தி. இது பெரிய செய்தி, நான் சுருக்கத்தை அவுட்லைன் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்ப இந்த சம்பவத்துல பார்த்தா ஒரு இயலாமை இருந்துச்சா இல்லையா? அதாவது சக்தி இல்லாமல் இருந்து இந்த கேள்வி அவர் நோக்கி வராது. இஸ்லாமிய மார்க்கம் என்பது யாரையும் சக்திக்கு மீறி நிர்பந்தப்படுத்தாது. லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸஹா, யாரையும் நாம் சக்திக்கு மீறி சிரமப்படுத்த மாட்டோம் என்று அல்லாஹ் சொல்லிட்டான். சக்தி இருந்தது, ஆனா ஒரு இயலாமை. நன்மையான காரியங்களை செய்ய முடியும், ஆனால் செய்ய விடாமல் ஏதோ ஒன்று ஒரு மனிதரை தடுத்து கொண்டே இருக்கும். இந்த இயலாமை இருக்கின்றதே, இது ஒரு மிகப்பெரிய ஒரு வியாதி. இது பல நன்மையான காரியங்களை தடுக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருப்பது இயலாமை. ரசூலுல்லாஹ் துஆ அடிக்கிறாங்க பாருங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் அஜ்ஸி, இயலாமையை விட்டு உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன். எப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு தீமை, ஒரு தன்மை அவனுக்கு பாதிப்பை உண்டாக்குகிறதோ, அந்த தன்மை களையப்பட வேண்டும் என்பதற்காக அதை ஒரு பிரார்த்தனையின் மூலமாக நபிகள் நாயகம் செய்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். அதுல இன்னும் நிறைய வாசகங்கள் வருகின்றது. அதுல இன்னொன்று பார்க்கின்றோம், தள்ளாமை. ஒரு மனிதனுடைய குறிப்பாக அந்த முதுமை பருவத்திலே அவனுக்கு பலவிதமான நெருக்கடிகள் ஏற்பட துவங்கும். அல்லாஹ் சொல்ற திருமறை குர்ஆனிலே, வமன்னு அம்மிருஹு நுனக்கிஸ்ஹு ஃபில் கல்கி, யாருக்கு நாம் வாழ்நாளை அதிகப்படுத்துகிறோமோ அவரை படைப்பில் நாம் தலைகீழாக்குவோம், இறங்கு முகமாக்குவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு 10 வயது ஒரு பிள்ளை 15 வயது ஆகும் போது உடல் வலிமை பெறும், உள்ளமும் தெளிவு பெறும். அப்ப ஒரு ஏர்முகமா இருக்கா இல்லையா? 10 வயசு பையனை விட 15 வயசுல கொஞ்சம் ஏற்றம் இருக்கும், 20ல அதை விட கொஞ்சம் ஏற்றம் இருக்கும், 25ல அதை விட கொஞ்சம் ஏற்றம் இருக்கும். இப்படி ஏற்றங்கள் ஆகிட்டே இருக்குல்ல, இது கடைசி வரைக்கும் இருக்குமான்னு கேட்டா இருக்காது. குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு இந்த வளர்ச்சி என்பது நின்றுவிடும். சரி, நின்ற வளர்ச்சி அப்படியே ரீட்டைன் ஆகுமா? அவன்கிட்ட ஒரு வளர்ச்சி ஏற்பட்டுருச்சு, உடல் ரீதியாக மன ரீதியாக ஒரு வளர்ச்சி வந்து விட்டது. இந்த வளர்ச்சி அப்படியே நிக்குமான்னு கேட்டா நிக்காது. வளர்ச்சி என்பது மாறி தளர்ச்சியை நோக்கி அது செல்லும். நாட்கள் செல்ல செல்ல அந்த வயது போக போக பாத்தீங்கன்னா உடல் பார்த்தா பருமனாகும், உடல்ல பல நோய்கள் வர ஆரம்பிக்கும், மன ரீதியாக அவன் பாதிக்கப்படுவான். இப்படி ரிட்டர்ன் ஆகுது. ஆரம்பத்தில் இருந்த அந்த ஆரோக்கியம் குறைந்து குறைந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவன் ரொம்ப ஒரு மோசமான நிலையை நோக்கி, தள்ளாமையை நோக்கி அவன் தள்ளப்படுகின்றான். இதுல சிலருடைய நிலை எந்த அளவுக்கு போயிரும்னா, அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும், நமக்கு ஆரோக்கியத்தை எல்லாம் தர வேண்டும். எந்த நிலைக்கு போயிருவாங்கன்னா, படுத்த படுக்கையாகி தங்களுடைய சுய தேவைகளை கூட நிறைவேற்றிக் கொள்ள முடியாத அளவிற்கு, மலஞ்சலத்தை கூட எழுந்து சென்று கழிக்க முடியாத நிலைக்கு ஒரு மனிதன் தள்ளப்படுகிறானே, இது எவ்வளவு பெரிய ஒரு சங்கடம். பார்க்கிறவங்களுக்கும் ஒரு முகச்சிரிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, வரக்கூட. ஒரு தாய் தகப்பனை ஒரு பிள்ளைகள் பார்த்தாங்கன்னு சொன்னா, தாய் தகப்பன் நம்மை ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்திருக்கின்றார்கள். மார்க்க அடிப்படையிலே அவங்களுடைய பங்களிப்பு என்பது மிகப்பெரிய ஒன்று, நல்ல முறையில பார்க்கணும். அதையும் தாண்டி ஒரு முகச்சுளிப்பு என்பது சில நேரங்களில் பிள்ளைகளுக்கு வரும், இவர்களுக்கும் வரும். அப்ப அதை விட்டு அவங்க பாதுகாவல் தேடுறாங்க பாருங்க. இந்த தள்ளாமையை விட்டு யாரெல்லாம் அவனிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன், அதை நம்ம அந்த துஆல பார்க்கிறோம். இன்னொன்னு என்ன செய்யறாங்க, இறையச்சத்தை பற்றிய முக்கியமான வாசகங்களை பயன்படுத்துறாங்க. அல்லாஹும்ம
ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா, இறைவா என்னுடைய உள்ளத்திற்கு நீ இறையச்சத்தை கொடு. இறையச்சம் என்பது எவ்வளவு முக்கியமானது. இறையச்சம் மட்டும் இல்லை என்றால் இந்த மார்க்கமே இல்லை. ஒரு மனிதனுக்கு இறையச்சம் இல்லைன்னு சொன்னா இஸ்லாம் சொல்லக்கூடிய இத்தனை அறிவுரைகளும் அவருக்கு பயன் தரப் போவதில்லை. திருமுறை குர்ஆனிலே 6000க்கு மேற்பட்ட வசனங்கள் உண்டு, 114 சூறாக்கள் உண்டு. இந்த சூரா யாருக்கு பயனளிக்கும்? குர்ஆனில் உள்ள அறிவுரைகள் யாருக்கு துணை புரியும் என்று சொன்னால், இறையச்சம் இருந்தால்தான் இஸ்லாம் அவருக்கு, இந்த குர்ஆன் அவருக்கு வழிகாட்டும். அதை அல்லாஹ்வே சொல்கின்றான், ஹுதல்லில் முத்தகீன், அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல்லில் முத்தகீன். இது வேதம், இதில் எந்த ஐயப்பாடும் இல்லை, எந்த சந்தேகமும் இல்லை. இறையச்சம் உடையோருக்கு, முத்தகீன்களுக்கு இந்த குர்ஆன் வழிகாட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். குர்ஆனை படிக்கக்கூடிய அனைவருக்கும் குர்ஆன் வழிகாட்டாது. யார் இறையச்சத்தோடு இந்த குர்ஆனை படிக்கின்றார்களோ அவர்களுக்கு தான் வழிகாட்டும். அப்ப இவ்வளவு அற்புதமான ஒரு வேதம் இருந்தா கூட இறையச்சம் என்பது இல்லைன்னு சொன்னா அந்த குர்ஆன் அவர்களுக்கு வழிகாட்டாது. இறையச்சம் என்பது நமக்கு நிறைய இடங்கள்ல போதிக்கப்படுகிறது. இன்னல்லாஹ மஅல் முத்தகீன், அல்லாஹ் இறையச்சம் உடையோடு இருக்கின்றான். திருமறை குர்ஆன்ல சொல்கின்றான். இறையச்சம் உடையோரை பற்றி நிறைய சொல்லுகின்றான். மறுமையிலே சொர்க்கம் என்பது யாருக்கு இருக்கின்றது? லில்லதீன தக்கவு இன்த ரப்பிஹிம் ஜன்னாத் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் காலிதீன ஃபீஹா வ அஸ்வாஜும் முத்தஹரா வ ரில்வானும் மினல்லாஹ் வல்லாஹு பஸீரும் பில் இபாத். ஆல் இம்ரான் என்ற அத்தியாயத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், யார் அல்லாஹ்வை அஞ்சி நடக்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் சொர்க்க சோலைகள் இருக்கின்றன. அதன் கீழ்ப்புறத்திலே ஆறுகள் ஓடும். அங்கே அவர்களுக்கு தூய்மையான துணை உண்டு, அல்லாஹ்வுடைய பொருத்தம் உண்டு என்றெல்லாம் இறையச்சம் உடையோரை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறையச்சத்தை அல்லாஹ்விடத்திலே வேண்டி இருக்கின்றார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப் வல் கினா. இறைவா, உன்னிடத்திலே நான் நேர்வழியையும் இறையச்சத்தையும் சுயமரியாதையையும் செல்வத்தையும் கேட்கின்றேன். 4 விஷயத்தை கேட்டாங்க. அதுல என்ன வருகிறது? இறையச்சத்தை என் உள்ளத்துக்கு தா என்று கேட்டார்கள். இந்த துஆல கேட்கிறாங்க, அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா, இறைவா என்னுடைய உள்ளத்திற்கு நீ இறையச்சத்தை கொடு. அல்லாஹ்வை பற்றிய பயம் என்பது ஒரு முஸ்லிமுக்கு அடிப்படையாக இருக்க வேண்டும். இஸ்லாத்துல இறையச்சம் இல்லைன்னு சொன்னா அவர் எதை வேணாலும் செய்வார். அதான் அந்த இறையச்சம் தான் நம்மளை கட்டுப்படுத்தி வைத்திருக்கின்றது. அல்லாஹ்விற்கு அஞ்ச வேண்டும். அல்லாஹ்வை விட அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கு அஞ்சக்கூடாது. பலம் யக்ஷ இல்லல்லா. ஒரு முஸ்லீமுடைய நிலை என்ன? அவர் அல்லாஹ்வை கண்டு அஞ்சணும். அல்லாஹ்வை விடுத்து வேற யாரை பார்த்து அஞ்சக்கூடாது. இதுதான் அல்லாஹ் சொல்லக்கூடிய அடிப்படையாக இருக்கின்றது. அப்ப இந்த இறையச்சத்தை போதிக்கக்கூடிய, இறை அச்சத்தை வளர்க்கக்கூடிய வாசகத்தை நபி அவர்கள் துஆல கேட்கிறாங்க. அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா, என் உள்ளத்துக்கு நீ தக்வாவை கொடு. வ ஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா, உள்ளம் என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த உள்ளத்தை நீ பரிசுத்தப்படுத்து, என்னுடைய உள்ளத்தை நீ தூய்மைப்படுத்து. கசடுகள் இல்லாமல், கழிவுகள் இல்லாமல், கெட்ட சிந்தனைகள் இல்லாமல் என் உள்ளத்தை நீ பரிசுத்தப்படுத்து என்று அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். இன்று மனித உள்ளங்களிலே எவ்வளவு கெட்ட விஷயங்கள் இருக்கின்றன. தவறான எண்ணங்கள், தவறான சிந்தனைகள், ஆபாசங்கள், அடுத்தவனை அழிக்க வேண்டும் என்கின்ற சிந்தனை, பாவமான காரியங்களை செய்ய வேண்டும் என்ற சிந்தனை, எத்தனை கெட்ட விஷயங்கள் உள்ள கிடக்கிறது. இது ஒரு நேரத்திலே ரொம்ப நாள் கடக்கும் போது ஒரு நேரத்திலே செயல் வடிவம் பெறுமா இல்லையா? நல்லவற்றை யோசிக்கும் போது, நல்லவற்றை சிந்திக்கும் போது அது நடைமுறைக்கு வரும். ஒரு மனிதன் சதா எப்ப பார்த்தாலும் தீமைகளை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தால் 10 தீமையை சிந்திக்கும் போது அவன் 8 செய்யாவிட்டாலும் 2 வாழ்க்கைக்குள்ள வந்துருமே. அப்ப உள்ளம் என்பது தூய்மைப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி கேட்டாங்க. அந்த கைருமன் சக்காகா அந்த வலிவுகாக மௌலாகா, என் உள்ளத்தை நீதான் ஆளக்கூடியவன், என் உள்ளங்களின் உரிமையாளன், என் உள்ளங்களுடைய காவலனாக நீ இருக்கின்றாய். எனவே என்னுடைய உள்ளத்தை நீ சுத்தப்படுத்து. எப்பேற்பட்ட வார்த்தைகள் என்பதை பாருங்கள். நிறைய இந்த துஆல நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அப்புறம் என்ன கேட்கின்றார்கள்? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் இல்மின் லா யன்ஃபஉ, பயனற்ற கல்வியை விட்டு உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன். அடுத்து கேட்டாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் கல்பின் லா யக்ஷஉ, உன்னை அஞ்சாத உள்ளத்தை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன். நம்ம ஏற்கனவே சொன்னதுதான். எனக்கு உள்ளம் என்று ஒன்று இருந்தால் அது உன்னை அஞ்சக்கூடிய உள்ளமாக இருக்க வேண்டும்.
உன்னை அஞ்சாத உள்ளம் எனக்கு இருந்துடக்கூடாது. அதை அல்லாஹ்ட்ட திருப்பி கேட்கிறாங்க. அடுத்து கேட்டாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் கல்பின் லா யன்ஃபஉ வ மின் நஃப்ஸின் லா தஸ்பஉ. திருப்தி அடையாத உள்ளத்தை விட்டு உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன். நிறைய மக்களுக்கு உள்ள பிரச்சனை, என்ன செஞ்சாலும் திருப்தி என்பதே இல்லை. ஒரு தொழிலாளி வேலை பார்ப்பார், முதலாளிட்ட ரொம்ப நேர்த்தியாக இருப்பார், ரொம்ப நேர்மையாக இருப்பார், கை சுத்தமாக இருப்பார், பங்க்சுவாலிட்டியா இருப்பார், நேரத்துக்கு வந்து போவார். அவரு நல்ல நல்ல தொழிலாளியாக இருப்பார். ஆனா முதலாளிட்ட கேட்டோம்னீங்க, உங்க தொழிலாளி எப்படி? என்னமோ ஆளு கிடைக்கிறவங்க சேர்த்து வச்சிருக்கிறேன், அப்படிலாம் ஒண்ணு பெரிய யோக்கியம்லாம் இல்லை அப்படின்னு சொல்றது. கணவன் மனைவியாக இருப்பாங்க, மனைவி நல்ல ஒரு பெண்மணியாக இருப்பார், மார்க்கத்திலும் பெறுதலாக இருப்பார், நல்ல குணங்கள் உள்ள பெண்ணாகவும் இருப்பார். ஆனா என்ன வர்றதில்லை? திருப்தி வர்றதில்லை. ஒரு கணவனை பற்றி மனைவிக்கு திருப்தி வர்றதில்லை. அப்ப இது மாதிரியான திருப்தி அடையாத உள்ளம் இருக்கிறதே, அது ஒரு பெரிய பிரச்சனை. அது ஒரு நோயில கொண்டே விடுங்கிறாங்க. நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம். எல்லாத்தையும் சந்தேகப்பட்டுக்கிட்டு அவர் அதை பண்ணி இருப்பாரோ, இவர் இதை பண்ணி இருப்பாரோ. பேரனாய்டு பர்சனாலிட்டி டிசார்டர் என்று சொல்லுவார்கள். அதாவது ஒரு மனக்குழப்பத்திலே இருக்கிறது. இவன் தான் இதை பண்ணியிருப்பான், அவன் தான் அதை பண்ணியிருப்பான், இவன் தான் இதை பண்ணியிருப்பான் என்று சதா கற்பனை செய்து கொண்டு அதை நோக்கி பயணிக்கிறது. இதெல்லாம் நமக்கு நல்ல விஷயங்களா? நிறைவடையாத உள்ளங்கள் நமக்கு இருக்கின்றது, அது நல்ல விஷயம் கிடையாது. அதை விட்டு பாதுகாவல் தேடுறாங்க பாருங்க. இறுதியாக பிரார்த்தனையில கேட்கிறாங்க, வமின் தாவத்தின் லா யுஸ்தஜாபு லஹா. ஒரு மனிதன் தவறு செய்யக்கூடிய நேரத்திலே தவறு வரும். குல்லு பனி ஆதம் யுஃப்திஉ ஃபில் லைலி வன்னஹார். ஆதமுடைய மகன் இரவிலும் பகலிலும் பாவம் செய்யக்கூடியவன். இந்த பாவத்தை நாம் எப்படி கழுவுறது? இந்த பாவத்திலிருந்து நாம் எப்படி விமோசனம் பெறுவது? அதற்குரிய வழிமுறை என்னன்னு சொன்னா பிரார்த்தனைகள் தான். அல்லாஹ்விடத்திலே மன்றாடி, இறைவா நான் இது மாதிரியான ஒரு பாவத்தை செய்து விட்டேன், என் பாவத்தை நீ அழித்து விடு, என்னுடைய குற்றத்தை நீ போக்கிவிடு, நான் செய்த பிழைகளை பொறுத்துக்கொள் என்று பிரார்த்தனை செய்கின்றோமே. சில நேரங்களிலே அந்த பிரார்த்தனைகளும் ஏற்கப்படாமல் போய்விடும். அதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லப்படுது. உதாரணமாக, யார்கிட்ட இணை கற்பித்தால் அவருடைய பாவங்கள் மன்னிப்பு ஏற்கப்படாது. ஒருத்தர் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார், அவருடைய துஆவை எல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதே போல ஹராமான முறையிலே பொருள் ஈட்டினால் அவருடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாத ஹதீஸ் இருக்கிறது. வட்டி கூட சம்பாதிக்கிறோம் வச்சுக்கிறோமே, அந்த சம்பாத்தியம் நியாயமான சம்பாத்தியமா? இஸ்லாம் சொன்ன வருமானமான்னு கேட்டா கிடையாது. அப்ப அது மாதிரி பொருளீட்டக்கூடிய உங்களுடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னா எங்க போறது? பாவம் செய்யக்கூடாது, அதை மீறி இவன் பாவம் செய்கின்றான். அந்த பாவத்திலிருந்து விலகுவதற்கு மன்னிப்பு கேட்டால் அந்த பாவம் மன்னிப்பும் ஏற்கப்படாது என்று இருந்தால் அவனுடைய நிலை எவ்வளவு மோசமாக இருக்கும்? அவன் எப்படிப்பட்ட ஒரு துர்ப்பாக்கியவனாக இருப்பான்? அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, வமின் தாவத்தின் லா யுஸ்தஜாபு லஹா. ஏற்றுக்கொள்ளப்படாத பிரார்த்தனையை விட்டு ஒரு இடத்தில் பாதுகாவல் சொன்னா நான் செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் உன்னால் ஏற்கப்பட வேண்டும். அந்த நிலையிலே, அந்த தரத்திலே, அந்த உயர்வான ஒரு அந்தஸ்திலே என்னை ஏற்படுத்தி என்கின்ற பல விஷயங்களை உள்ளடக்கி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை செய்திருக்கின்றார்கள். இந்த துஆ மட்டுமல்ல, பல சந்தர்ப்பங்களிலே பல அழகான அர்த்தம் கொண்ட துஆக்களை செய்திருக்கின்றார்கள். அந்த வாசகங்களை நாம் உற்று கவனிக்கணும். சும்மா துஆ என்பது நம்ம 2 துஆ பண்ணிட்டு போறது கிடையாது. பல துஆக்களை அவர்கள் செய்திருக்கின்றார்கள். அதை பொருளுணர்ந்து நாம் படிக்க வேண்டும். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அந்த துஆக்களை ஓத வேண்டும். மொத்தத்தில் அல்லாஹ்வை பற்றிய அச்சத்தை நம்முடைய உள்ளத்திலே வளர்த்து கொண்டு நன்மையான காரியங்களை நோக்கி விரைய வேண்டும், தீமைகளை விட்டு விலகிக் கொள்ள வேண்டும். இதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய அனைவரையும் இவ்வுலகத்திலே வெற்றி பெறச் செய்து மறுமையிலே உயரிய சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே நம் அனைவரையும் தங்கமிக்க செய்வானாக என்று கூறி என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, பள்ளிக்கூடங்களிலே படிக்கக்கூடிய மாணவ மாணவியருக்கு ஒரு அகாடமிக் இயர் முடிந்து, ஒரு கல்வி ஆண்டு முடிந்து அடுத்த கல்வி ஆண்டை நாம் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். ஜூன் மாதத்திலே வகுப்புகள் அடுத்த ப்ரமோஷன் ஆகி அடுத்த வகுப்புக்கு நம்முடைய பிள்ளைகள் போக இருக்கின்றார்கள். இந்த நேரங்களில்
அவர்களை நாம் நல்ல படிப்பாளிகளாக மாற்ற வேண்டும், நிறைய மதிப்பெண்கள் பெற செய்ய வேண்டும், உயர்ந்த பள்ளிக்கூடங்களிலே சேர்க்க வேண்டும், கை நிறைய சம்பாதிக்கக்கூடிய நிலையை உருவாக்க வேண்டும் என்கிற சிந்தனைகள் நமக்கு நிறைய இருக்கும். அதெல்லாம் நம்ம தப்புன்னு சொல்ல வரல. அதே நேரத்திலே எந்த ஒரு நிலையிலுமே நமது பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வியை போதிப்பதில் நாம் பின்னோக்கி சென்று விடக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு நேரத்திலும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இன்றைய காலம் எப்படி போயிருக்குன்னு சொன்னா, இந்த துனியாவை வளப்படுத்துவது எப்படி என்பது அவங்க சிந்தனையா இருக்கு. நல்ல வீடு கட்டணும், நல்ல பளபளப்பா ஒரு காரை வாங்கி நிறுத்தணும், நல்ல சொத்து பத்துக்களை வாங்கி சேர்த்து வைக்கணும், கஷ்டமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஆசைப்படுறோம். ஆனா இந்த ஆசையிலே மறுமையை முற்றிலுமாக மறந்துவிட்டு, மார்க்கத்தை மறந்துவிட்டு, வணக்க வழிபாடுகள் இல்லாமல், இஸ்லாமிய மார்க்கத்துடைய சட்டத்திட்டங்களை கடைபிடிக்காமல், அந்த பள்ளி தொடர்பே இல்லாமல், கொள்கை தொடர்பே இல்லாமல் தனியாக ஒரு நிலையிலே தான் பிள்ளைகள் இன்னைக்கு பலர் வளர்க்கப்படுறதை பார்க்கிறோம். பெற்றோர்களுக்கு கூட பள்ளிவாசல் தொடர்பு இருக்கலாம். பிள்ளைகள் எப்படி, ஏங்க உன் பையன் வரலன்னு கேட்டால் அவன் படிச்சுக்கிட்டு தான், எக்ஸாம் இருக்கு, எக்ஸாமுக்கு படிச்சதான் தொழுகை அவனுக்கு கடமை இல்லையா? போர்க்களங்கள்ல தொழுதாங்களா இல்லையா? போர்க்களங்கள் என்பது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. மார்க்கத்துக்காக வேண்டி உயிரை கொடுக்க அவர் முன் வந்துட்டார். அந்த போர்க்களங்களுக்கு சென்றால் கூட அங்கே என்ன கடமை இருக்கிறது? தொழுகை என்பது கடமையை சேர்த்து தொழுதுக்கலாம். ஒரே ஜமாத்த நடக்காது, பாதி பேர் நிப்பாங்க, பாதி பேர் தொழுவாங்க. முன்னாடி தொழுதவங்க பின்னாடி பாதுகாப்புக்கு நிப்பாங்க, முதல் பாதுகாப்புக்கு பின்னாடி தொழுவாங்க. இப்படி எல்லாம் நமக்கு சட்டம் சொல்லப்பட்டிருக்கின்றது. தொழுகை என்பது முக்கியமாக இருக்கிறது. மார்க்கத்துடைய அறிவுரைகள், இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அந்த அரவணைப்பில் தான் அவர்கள் வளர்க்கப்பட வேண்டும். உலக கல்வி படிக்கட்டும், நாம் வேண்டாம் என்று சொல்லவில்லை. அதே நேரத்திலே இந்த மார்க்க விஷயங்களையும் அவர்களுக்கு நல்ல முறையிலே போதித்து, அவன் படிக்கிறான், டாக்டர் ஆகிறான், கலெக்டர் ஆகிறான், எல்லாம் ஓகே, முதல்ல மனுஷனா இருக்கணும், அதை நம்ம மறந்துடக்கூடாது. நல்ல இஸ்லாமியனாக இருக்க வேண்டும். நபிமார்கள்லாம் தன்னுடைய குடும்பத்தை அப்படித்தான் உருவாக்குனாங்க. இப்ராஹிம் நபி, இஸ்மாயில் நபி எப்படி உருவாக்குனாங்க அதை நம்ம பார்க்கிறோம். இஸ்ஹாக் நபி எப்படி உருவாக்குனாங்கன்னு பார்க்கிறோம். அதே போல நம்முடைய பிள்ளைகளை உலக கல்வி படித்தாலும் கூட மார்க்க கல்வியையும் நம்ம அதுக்கு சைமல்டேனியஸாக என்ன சொல்லுவாங்க, ரெண்டையும் சேர்த்து ஒரே நேரத்துல அதையும் பார்க்கணும், இதையும் பார்க்கணும். அது ஒரு பக்கத்துல படித்தாலும் கூட அவர்களுக்கு மாலை நேரத்துல நம்முடைய மர்சாவில, நம்முடைய மர்க்கசிலேயே அதற்கான மக்தப் மர்சாக்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது, அங்கு சேர்த்து இந்த மார்க்க கவனத்தை விட்டுறக்கூடாது. அதை படிக்கிறேங்கிற பேரை விட்டோம்னு சொன்னா அவனுக்கு ஆகிரத்து போச்சு, உலகத்துக்கு ரெடி பண்ணிடுவோம். நம்ம பிள்ளைகளுக்கு என்ன நல்ல படிக்க வச்சு நல்ல சீட்டு வாங்கி கொடுத்து உலகத்தை செட்டில் பண்ணிடலாம். ஆகிரத்துல அவன் போயிடுவான், நரகத்துக்கு போயிடுவானே, அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அந்த நிலையை மாற்றி அமைத்து உலகத்துக்காக சில விஷயங்களும் செஞ்சாலும் கூட என்று நாம் மறுமையை மறந்துவிடக் கூடாது. அந்த மறுமைக்கான தயாரிப்புகளையும் நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் செய்து கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல விழிப்புணர்வு உள்ள சமுதாயமாக மார்க்க கல்வியோடு மார்க்க விஷயங்களையும் நடைமுறைப்படுத்தக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்குவானாக என்று கூறி என்னுடைய இந்த ஜும்ஆ உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.